மணல் புதுநகர்லேருந்து இவங்க பேர் சாந்தி. அவங்க ரொம்ப வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த சாமியை எந்த வருஷம் வச்சாங்க அதை பற்றி இவங்க வெள்ளாவரியாக சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சிந்தாமணீஸ்வரர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து 2011ஆம் ஆண்டு வந்தார். செப்டம்பர் 12ஆம் தேதி கொண்டு வந்து வச்சாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி 16 வருஷம் ஆகுது. சிந்தாமணீஸ்வரர் எங்கள் ஊருக்கு வந்து அன்றிலிருந்தே இன்று வரை எங்கள் எல்லோரையும் அன்பாலையும் அருளாலையும் வாழ்த்தி நல்லா வச்சுருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் அவரை வந்து பார்க்கலன்னா வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம அப்பாவை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் வந்து அப்பாவை தான் பார்க்குறோமே தவிர அவர் கடவுளாக பார்க்கல. அவர் எங்கள் கூட வந்து ஒன்றிட்டார். ஓகேவா? சரி, இப்போ வந்து 16 வருஷமாக இவர் இப்போ தான் 16 வருஷமாக இங்கே இருக்காருன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முந்தி அவர் எங்கே இருந்தார்? இதுக்கு முன்னாடி வந்து திருவொற்றியூரில் வந்து ஒரு ஆத்தங்கரை ஓரம் இருந்தார். மரத்துக்கடியில் தான் இருந்தார். வெட்ட வெளியில் தான் இருந்தார். கோயிலெலாம் இல்லாமல் கடலுக்கு உள்ளே இருந்து வந்தவர் அவர். அதனால் வந்து அவரை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் எல்லாரையும் கேட்டு எல்லோரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் ஈஸ்வரன் இங்கே வந்தார். இன்று வரை அவர் எங்களை அருளால் நினச்சிக்கிட்டே இருக்கார். சரி, இவர் பேர் வந்து சிந்தாமணீஸ்வரன் சொன்னீங்க. காட்டுப்பள்ளியில் இருக்கிற அந்த சிவன் பேரும் சிந்தாமணீஸ்வரர் தான். இப்போ இந்த சிந்தாமணீஸ்வரர்னா அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? பேருக்கான அர்த்தம் வந்து சித்தர் வந்து எங்கள் பூசாரி கிட்ட சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த பூசாரியை கேட்டால் தெரியும், அவர் சொல்லுவார் விளக்கமாக. நன்றி. பின்னாடி போனால் நான் ஒரு அப்பப்போ பூசி வைப்பார். உங்கள் வீட்டாண்ட வந்தால் நான் துள்ளி பூசி மேலே வந்து ஏறுமே. அந்த மாதிரி பௌர்ணமி ஆச்சுன்னா குட்டி போட்டுச்சுன்னா தாய் வந்து இப்படி கூப்பிடும். வெறுமை இருக்கவும் எடுக்கூடாது. அப்பப்போ மேக்கப் போட்டு விட்டு. இப்போ நம்ம கோவிலை போய் பார்த்தோம். 16 வருஷமாக இவர் இங்கே இருக்காருன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு திருப்பணியும் நடக்காமல் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் அவரை மேம்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி? கண்டிப்பாக. ஏன்னா இந்த சிவன் மேலே நிறைய பேருக்கு பக்தி ஜாஸ்தி. ஏன்னா நான் உள்பட நான் வந்து ஒரு வேண்டுதல் போனேன். வேண்டுதல் எதுக்கு வச்சுட்டு போனேன்னா, என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அப்போ உன் திருப்பணிக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன் அப்படின்னு வேண்டுது. அதே மாதிரி என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருது. அதனால் அது ஒரு பெருமையாக சந்தோஷத்தோடு தான் நான் இந்த ஆண்டு வந்தேன். போன ஆண்டு சிவராத்திரிக்கு வரல, ஆனால் இந்த ஆண்டு வந்தேன். இந்த ஆண்டு வரும்போதே அங்கேருந்து வீட்டிலேருந்து வரும்போதே நான் நினச்சிட்டு வந்தது, இவருக்கு ஒரு கோயில் வந்து கட்டி அடுத்த ஆண்டு சிவராத்திரிக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகத்தோடு நடத்தணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச உதவிகளை என்னை சுற்றி இருக்கிற மக்கள்